அன்பர்களே, உங்களை வணங்குகின்றேன். அபிராமி அந்தாதியிலிருந்து ஓர் பாடல். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு. இனி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்று வீழினும், கரையேற்றுகை நின் திருவுளமே. ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே. பாடல். உமையவளே, ஓர் உருவாய் இருக்கின்றாய், பல உருவாய் இருக்கின்றாய், அருவமாவும் இருக்கின்றாய். அன்பர்களை துயரக் கடலில் இருந்து காப்பது உன் திருவுள்ளம், உன் அருள். உமையவளின் அருளாலே அன்பர்கள் துன்பக் கடலில் இருந்து கரையேறுகிறார்கள். அன்பர்களின் துன்பங்களை, கஷ்டங்களை நீக்குபவள் உமையவள். அவள் ஓர் உருவாயிருக்கின்றாள், பல உருவாயிருக்கின்றாள், அருவமாகவும் இருக்கின்றாள். கரை ஏற்று கை உன் திருவுளமே. அன்னையே, உன் திருவுள்ளம், உன் அருள் எங்களையெல்லாம் கரை சேர்க்கின்றது. அபிராமி பட்டர். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய். தாயே, உமையவளே, என்னை அன்றே தடுத்து ஆட்கொண்டாய் அல்லவா? கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு என்று சொல்லிட முடியுமா? இனி நான் என் செய்யினும், நான் என்ன செயல் செய்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும், நடுக்கடலுள் சென்று வீழினும் காப்பவள் நீ அல்லவா? அப்படி அபிராமி பட்டர் இங்கே பதிவு செய்கின்றார். அபிராமி பட்டர் அன்பர்கள் அனைவரும் அறிவார்கள். அபிராமி பட்டர் அபிராமி அந்தாதி படைத்த காரணத்தையும் அந்த நிலையையும் அன்பர்கள் அறிவார்கள். என்னை ஆட்கொண்டாயே, கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு என்று சொல்லிட முடியுமோ? சொல்லிடுவாயோ? இனி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்று வீழினும், கரையேற்றுகை நின் திருவுளம்தானே என்னை ஆட்கொண்டவள் தாயே. இதே வரிகளை பாருங்கள். நடுக்கடலுள் சென்று வீழினும், கரையேற்றுகை உமையவளின் கை. அப்பர் பெருமான் சொல்வார் அல்லவா, கற்றுணை பூட்டி நடுக்கடலில், கற்றுணை பூட்டி ஓர்கடலில் பாய்ச்சினும், நற்றுணையாவது நமச்சிவாயவை. சொற்றுணை வேதியன் சோதிவானவன், பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ, கற்றுணை பூட்டி ஓர் கடலினிற் பாய்ச்சினும், நற்றுணை ஆவது நமச்சிவாயவே. இங்கே நடுக்கடலுள் சென்று வீழினும், கரையேற்றுகை தாயே நின் திருவுளமே எப்படி பொருந்துகிறது என்று பாருங்கள். திருவாசக வரிகளோடு அபிராமி அந்தாதியை ஒப்பிடுகிறோம். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு. இந்த வரிகளை, இந்த அபிராமி அந்தாதி வரிகளை அப்படியே திருவாசகத்திலே ஒப்பிடுகிறோம். அன்றே என் தன் ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும், குன்றே அணையாய் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ, என் தோள் முக்கண்ணன் எம்மானே நன்றே செய்வாய், பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே. திருவாசகம். நன்றே செய்வாய் சிவபெருமானே, எந்தன் உடலும் ஆவியும் உடைமை எல்லாமும் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ. இன்று ஓர் இடையூறு எனக்கு உண்டோ? இல்லை.
அபிராமி பட்டர் அப்படியே சொல்கிறார். அன்றே தடுத்து என்னை ஆட்கொண்டாய், கொண்டதல்ல என் கை நன்றே உனக்கு, நன்றே உனக்கு. கரையேற்றுகை நின் திருவுளமே, எங்களை கரையேற்றுபவளே, துன்பக் கடலில் இருந்து, துன்பங்களில் இருந்து, கஷ்டங்களில் இருந்து, கவலைகளில் இருந்து கரையேற்றும் கை உமையவளின் கை. ஒன்றே பல உருவே அருவே. திருவாசகத்தில் இதே வரி ஒப்பிட்டு சொல்கிறோம். சோதியாய் தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே. இங்கே அருவமாக உமையவள், அங்கே சோதியாக தோன்றும் உருவமே அருவம் ஒருவனே. சொல்லுதற்கரிய ஆதியே நடுவே அந்தமே சிவபெருமான். வாருங்கள், எப்படி பொருந்துகிறது திருவாசகம் அபிராமி அந்தாதி. அபிராமி அந்தாதி நாம் தற்போது பேசிக்கொண்டிருக்கின்ற பாடலிலே கரை ஏற்றுகை நின் திருவுளமே முக்கியமான வரி. நம்மையெல்லாம் கரையேற்றுபவள் உமையவள், நம்மையெல்லாம் ஆளாக்கி வளர்ப்பவள் உமையவள். எந்த தடைகள் வந்தாலும் அதை தீர்த்து வைப்பவள் உமையவள். அன்பர்களுக்கு அரணாக நின்று காப்பவள். அதைத்தான் இனி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்று வீழினும், அள்ளல் என் செய்யும், அருவினை என் செய்யும், தொல்லை வல்வினை தொந்தம்தான் என் செய்யும், தில்லை மாநகர் சிற்றம்பலவனார்க்கு எல்லையில்லதோர் அடிமை பூண்டெனுக்கு. அப்படி தாயினுடைய திருவடிகளை பணிந்து எல்லையில்லதோர் அடிமை தாயினுடைய திருவடிகளுக்கு சேர்ந்து நாம் இருக்கின்ற பொழுது அல்லல் என் செய்யும், அருவினை என் செய்யும், அல்லல் என் செய்யும். இனி நான் என் செய்யினும், நடுக்கடலுள் சென்று வீழினும், கரையேற்றுகை உமையவள் கை. நிச்சயம் கரையேற்றுவாள். நிச்சயம் நம்முடைய வாழ்வின் வாழ்வொளியாக அன்னை உமையவள் இருக்கிறாள். உமையவள் புது திருத்தாளினை நாம் என்றும் வணங்குவோம். மலரடிகளை என்றும் வணங்குவோம். உமையவளின் அருளோடு பல்லாண்டு பல்லாண்டு இன்புற்று வாழ்ந்திடுவோம். ஓம் பராசக்தி.